வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2025 இருக்கும். டிசம்பர் 19ஆம் தேதி. இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்கு. இது ஒரு முருகன் கோவில். இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் மக்களே. ஒரு அற்புதமான இடம் அது. பெரிய நெடுஞ்சாலை இது. பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது. நான் கூப்பிட்டு பார்க்கலாம். நாம் தனியாக அங்கே உள்ளே போகிறதுனா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதாவது நாய்க்கு இது இருந்து திடீர்னு அதர் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு சிரமம் ஆகிடும். அதனால் வெளியிலேருந்தே உங்களுக்கு இந்த கோயிலோட வீடியோ எடுத்துகிட்டு நான் கூப்பிட்டு பார்க்குறேன். இங்கே ஒரு கொட்டகையில் இருப்பாங்களாட்டு. ஒரு பூசாரி ஆடு. கோயில் பூட்டி இருக்குது. இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களே. எனக்கு தெரியும் இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குதுன்னு. உங்களுக்காக முருகன் சன்னிதானம், முருகன் கோவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாம் போய் பார்த்துருவோமா? தைரியமாக இறங்கிடலாம். எதுவும் நாய்க்கு வந்துடாதுன்னு தோணுது. இருந்தாலும் ஒரு அச்சத்தோட பயமாக தான் இருக்குது. சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம். கோவில் பூட்டி வச்சுருக்குறாங்க. நடைய பூட்டி வச்சுருக்குறாங்க. இந்த பகுதி முருகா குடிக்கம்பம். முருகா ஞானமண்டி தான். எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுக்கணுவா. எல்லா மக்களையும் நல்லபடியாக சௌகரியமாக வச்சுக்கணும். அவர் காட்சி நம்மளுக்கு கிடைச்சா போதும். முருகா ஞான பண்டிதா ரோஹரா. இன்றைக்கி 19/12/2025 மக்களே. இந்த கோயிலில் தான் இருக்கிறோம் நாம். முருகன் சன்னிதானம். முருகன் காட்சி தராருன்னு தோணுது. முருகா ஞான பண்டிதா, முருகா ஞான பண்டிதா, மக்களுக்கு எல்லா வளங்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் அப்பா. முருகன் காட்சி அளித்து விட்டார் மக்களே. முருகன் காட்சி கொடுத்து விட்டார் நம்மளுக்கு. இறைவா ஞான பண்டிதா ரோஹரா. அற்புதமான ஒரு இயற்கை சூழலில் மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலை பக்கத்திலே விநாயகர் சன்னதி, நிறைய உணவக கூடம் அதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அரச மரம் அதுதான் காட்சி பார்த்துட்ருக்கீங்க. விநாயகரை பார்க்குறீங்க. நம்ம இப்படியே பரவிட்டுருவோன்னு தோணுது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த கோவிலுக்கு இறையருள் பெற்று, இறை நம்பிக்கையை பெற்று வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாமக்கல் நதி.